தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். Xiaomi இந்தியாவில் புதிதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, Redmi 9. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸ்பெஷலி 9000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ இருக்கக்கூடிய அல்டிமேட் கிங்கா. எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம் வாங்க. மொபைலை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்த உடனே ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. அதற்கான காரணம் பின்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர்டு பேட்டர்னாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, அட் த சேம் டைம் கையில் பிடிக்கிறதுக்கும் இன் ஃபீலுக்கும் இது வந்து நல்லா இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதோடைய பில் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், பட் நல்ல சாலிடான பில் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் பட் மேலே ஐஆர் பிளாஸ்டர் கிடையாது, தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்தாங்க, பட் இதில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஐ ஏன் அப்படின்னு தெரியல. 6.53 இன்ச் கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல்ஸும் இருக்கு. ஸோ பிரைட்னஸ் லெவல்ஸ் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். பட் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே ஓரளவுக்கு வந்து ஓகேவான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கு. பட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா எது இருந்ததுன்னா, MIUI 12. எஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதில் தான் முதல் முறையாக MIUI 12 நான் பார்க்குறேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB ரேமும் இதில் கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல்லே, அதாவது கம்மியான விலையில் இருக்க கூடியது வாங்கினா கூட உங்களுக்கு 4GB RAM வந்துருது. 4GB RAM கூட இந்த MIUI 12 சேரும்போது ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு, ஸ்மூத்தா வந்திருக்கு. ஒரு ஆப்புக்கு முன்னாடி நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணி மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. அண்ட் நிறைய விதமான ஷார்ட்கட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணா நான் சொல்ல போனா அதுவே வந்து இன்னும் லென்த்தா வந்து போகும். பட் யூஸ் பண்றதுக்கு MIUI பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லீக்கா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. தேவையில்லாத இருக்கக்கூடிய எந்த விதமான சைனீஸ் ஆப்ஸும் வந்து இதில் கொடுக்கல. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கும், நீங்க வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அந்த ஃபேஸ் மோஜி அப்படின்றது போல ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க கீபோர்டுக்கு, அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுலேயும் அதே மாதிரி தான், அந்த மாதிரி ஆப் இருக்கும், தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபோனை செட்டப் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு சில மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். எல்லாத்துக்குமே நோ 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 கொடுத்துட்டு உள்ள வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீக்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக 2 ரேம் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 4GB RAM 64GB மாடல் 9000 ரூபாய்க்கு, அண்ட் 4GB RAM 128GB மாடல் இது 10000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 9000 ரூபாய் மட்டும் தான் பேச போகிறேன், அது ஏன்றதை நான் போக போக சொல்கிறேன். பட் மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்றதுக்கு 10W சார்ஜர் தான், பட் மைக்ரோ USB போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் MediaTek Helio G35 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ப்ராசஸரா வந்து இருக்கும். ரொம்ப ஹெவி கேம்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்ல எவ்வளவு கேம்ஸ் எதிர்பார்க்கலாமோ அதுதான். PUBG விளையாடலாமான்னு கேட்கறவங்களுக்கு தாராளமாக விளையாட முடியும். பட் லோ கிராஃபிக் செட்டிங்ஸ்ல விளையாடலாம். நீங்க மீடியமோ ஹையோ அந்த அளவுக்கு வந்து போக முடியாது. பட் லோ கிராஃபிக் செட்டிங்ஸ்லயும் உங்களுக்கு ஃப்ரேம் டிராப்ஸ்ல இருந்து எதுவுமே இல்லாம ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு MediaTek ஹைப்பர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து கொடுக்கும். அண்ட் இந்த சிப்செட் இதில் இருக்கிறதுனால நமக்கு Wi-Fi 5 சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.0 இருக்கு, அண்ட் Wi-Fi காலிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் MediaTek சிப்செட் Helio G35 அப்படின்றது ஓரளவுக்கு இந்த பேசிக் மாடலில், இந்த 9000 ரூபாய் 10000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய மாடலில் உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் மொபைலில் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், அதுவும் 4GB RAM கூட காம்பினேஷனில் வரும்போது MIUI 12 சேர்ந்து வரும்போது ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலில் இருக்கு. இந்த மொபைலில் பின்பக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபாஸ்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கமாக இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பாருங்க, வச்ச உடனே ஓப்பன் ஆயிடுது. அவங்க ரீசெண்டாக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணப்போ கூட நல்லா திட்டி தான் சொல்லியிருந்தேன். பட் இது ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே இருக்குங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா இதோடைய ப்ரைஸிங் தான், 9000 ரூபாய். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் மற்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ஜட்ஜ் பண்ணுவேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் பார்க்கணும் இல்லையா. அதே போல இதில் ஜைரோஸ்கோப் சென்சர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் செக் பண்ணிட்டு இன்னொரு தடவை டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், அந்த ஒரு விஷயத்தை பாருங்க. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்கல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் மற்ற மொபைலில் கொடுக்காத ஒரு விஷயம் இதில் இருக்கும், P2i நானோ கோட்டிங். ஓரளவுக்கு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட், மலையில் அங்கங்கே கொஞ்சம் விழுந்தா கூட தப்பிச்சுக்கிற அளவுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இதோடைய SAR ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்களே பாருங்க. இது வரைக்கும் இவ்வளோ கம்மியான ஒரு SAR ரேட்டிங், அதுவும் ரெட்மி தரப்புல இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லும். 0.506 வாட்/kg ஹெட்டுக்கு. எஸ், நம்ப முடியல, காணும் காட்சி உண்மைதான். அந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். SAR ரேட்டிங்கை பற்றி நம்ம பேச பேச எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துட்டு வராங்க. ஒரு நல்ல காம்படிஷன் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டீசென்டான ஒரு SAR ரேட்டிங்கோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது உண்மையிலே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் மெயினான விஷயம் என்னன்னா கேமரா.
பின்னாடி கேமராவோட டிசைனும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதில் 4 கேமராலாம் இல்லை, 2 கேமரா தான் இருக்கு. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான கேமரா. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. முன் பக்கமாக ஒரு நாட்ச் இருக்கு, அதில் 5 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் இந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்குன்றது பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இன்னும் ஒரு சில டைமில் கொஞ்சம் ஷேடோ இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு இமேஜ் சூப்பராக வந்து தெரியுது. பட் டேரக்ட் சன்லைட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்போஷர் மாறி மாறி வருது. ஸோ ஒரு ஸ்டேபிளான ஒரு கேமரான்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு 70% ஒரு டீசெண்டான கேமரா அப்படின்றது எதிர்பார்க்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி இருக்கே, இந்த கேமராவை என்னன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு தான் யோசிப்பேன். பட் அந்த சாம்பிள் இமேஜஸை பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கும்போது நமக்கு வர அந்த ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய அந்த இமேஜ் வேறு. பட் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு வரக்கூடிய அந்த ஒரிஜினல் பிக்சர் அப்படின்றது பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ அந்த 9000 ரூபாய்க்கு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பிக்சராக இருக்குது. ரொம்ப சூப்பர், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியல. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து அந்த 9000 ரூபாய்க்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதில் கேமரா டு ஏபி உடைய சப்போர்ட்டும் இருக்கு. வைட் ஒன் L3 சப்போர்ட் தான் இருக்கு. HD+ டிஸ்ப்ளே தான். ஸோ அதனால அது மட்டும் தான். ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படிப்பா இருக்கு அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ண இந்த 2 நாட்களில் ஒரு குயிக்கான ரிவ்யூ சொல்லும் அப்படின்னா, டிஸ்ப்ளே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கு. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடாக கிடையாது, பட் வர்ற சவுண்ட் நல்ல கிளாரிட்டியாக இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல MIUI 12 வருதா? ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குங்க. 4GB RAM ப்ளஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா MediaTek உடைய Helio G35 கொடுக்கறதுனால ஓவரால் காம்பினேஷனில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காம்போன்னு சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லோ ஸ்டார் ரேட்டிங்கோட பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு ஸ்லீக்காக இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? 9000 ரூபாய்க்கு இது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமா? நியூ பட்ஜெட் கிங்காக இருக்குமா? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த மொபைலை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.